வணக்கம் நண்பர்களே, கேரள கூடுதல் வரிசைக்கு மீண்டும் வருக. இப்போது வியாழக்கிழமையே அடிப்படையாக கொண்ட கடைசி எண்ணின் கூட்டல். இது நமக்கு ஒரு வாரத்திற்கும் 7 நாட்கள் முழு காலத்திற்கும் நாம் சரிபார்க்கக்கூடிய ஒரு எண்ணைத் தருகிறது. கூட்டல் வாரத்தின் ஒரு பகுதியை அடிப்படையாக கொண்டது, அதாவது ஒரு குறிப்பிட்ட நாள் மற்றும் அந்த எண்கள் வாரம் முழுவதும் பரவியுள்ளன. அடுத்த நாளான வெள்ளிக்கிழமை தொடங்கி வியாழக்கிழமை வரை முடிவடையும். விளக்கப்படத்திலிருந்து உங்களிடம் 17 வாரங்கள் முழுமையான வாராந்திர எண்கள் இருப்பதைக் காணலாம். வியாழக்கிழமை மேலிருந்து 3வது வரிசையில் 4, 2, 1, 9 ஆகியவற்றைச் சேர்த்து 6 இன் கடைசி எண்ணைக் காணலாம். அவை 8075 ஆகும். இந்த வரிசை வெள்ளிக்கிழமை தொடங்கி 4வது வரிசையில் காட்டப்படும் வியாழக்கிழமை அன்று முடிவடைகிறது. 8075 என்ற வரிசை இந்த 7 நாட்களில் 5 முறை பிரதிபலிக்கிறது. உற்பத்தியின் வரிசை 8 உடன் தொடங்குகிறது. இது 4 எண்களில் மிக உயர்ந்த எண்ணாகும். 8 என்ற எண் 3 முறை தொடங்கியது மற்றும் 9 என்ற எண் 1 முறை தொடங்கியது. இது 8க்கு மேலே உள்ள வாரத்தில் மிக உயர்ந்த பெருக்கல் எண்ணாகும் அல்லது 8க்கு சமம். 4வது வரிசை வியாழக்கிழமை கடைசி எண் 5, 4, 2, 1, 9 இன் கூட்டல் தனித்தனியாக 9764 உடன் சேர்க்கிறது. இருப்பினும் இங்கே முதல் கூட்டல் எண் 9 ஆகும். இது வாரத்தில் 2 முறை வந்தது. இதேபோல் 5வது வரிசை வியாழக்கிழமை கடைசி எண் 7, 4, 2, 1, 9 இன் கூட்டல் மீண்டும் 1986 வரை சேர்க்கிறது. இங்கே மீண்டும் 1க்கு மேலே உள்ள எண் வாரத்தின் 7 நாட்களிலும் வந்திருப்பதைக் காணலாம். தயவு செய்து காத்திருங்கள். 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 இதேபோல் நாம் மொத்தம் 17 வரிசைகள் அல்லது வாரங்களை கவனிக்க வேண்டும். சில வாரங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம், முதல் எண் ஆதிக்கம் செலுத்துகிறது. இது வியாழக்கிழமை கடைசி படத்துடன் 4 ஐ கூட்டுகிறது. இந்த வாரத்திற்கான உற்பத்தி எண்ணிக்கையை நீங்கள் எவ்வாறு கணக்கிடுகிறீர்கள் என்பதை இது தீர்மானிக்கிறது. கடைசி எண் 0 ஆகஸ்ட் இருந்தது மற்றும் 4, 2, 1, 9 இன் கூட்டல் வரிசை 4000 கூட்டல் என தீர்மானிக்கிறது. இது வாரத்தில் ஆதிக்கம் செலுத்தும். இது 4219க்கு மேல் அல்லது இதே போன்ற வரிசையுடன் இருக்கும். எனவே விளக்கப்படம் கூட்டல் வரிசையின் ஒரு பிரதிநிதித்துவம் மட்டுமே. இது வாரத்திற்கு தேவையான உற்பத்தி எண்களை கண்காணிக்க உதவுகிறது. கூட்டல் வரிசை எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் வரிசையையும் நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் என்று நம்புகிறேன். முந்தைய புதுப்பிப்பை தொடர்ந்து கடைசி வரிசையிலிருந்து 2வது வாரம் பின்வருவனவற்றை பெற்றுள்ளோம். வியாழக்கிழமை 4 இலக்க வரிசையின் கடைசி இலக்கமாக 6 இருந்தது. அது 3206 ஆகும். 4, 2, 1, 9 ஐச் சேர்ப்பது 8075 என்ற வரிசையை நமக்குத் தருகிறது. வெள்ளிக்கிழமை முதல் 086 7, 073 5, 8930 6067 இருப்பதை இங்கே நீங்கள் காணலாம். இந்த 4 ஊதா நிறத்தில் குறிக்கப்பட்டுள்ளன. இது 8075 இன் வரிசை ஒரு முறை கடந்துவிட்டது என்றும் மற்ற 3 நாட்கள் வரிசை சேர்க்கைகளாக காட்டப்படுகிறது என்றும் இது குறிக்கிறது. எனவே வரிசை இப்படித்தான் செயல்படும். வெள்ளிக்கிழமை வரிசை 8075 இலிருந்து ஆகஸ்ட் 6431 மாறியுள்ளது. நேற்று வெள்ளிக்கிழமை தொடங்கி வியாழக்கிழமை முடிவடையும் வரிசைகளுக்கு இதுவே அடிப்படையாக இருக்கும். வெள்ளிக்கிழமை 4219 இலிருந்து ஆகஸ்ட் 8075 வரிசை மாறியுள்ளது.
கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கி இந்த வாரம் வியாழக்கிழமை முடிவடைந்த வரிசைகளுக்கு இதுவே அடிப்படையாக இருக்கும். கடந்த வாரத்திலிருந்து 8075 இன் வரிசை 7880க்கு கீழே ஒரு முறை மட்டுமே பிரதிபலிக்கிறது, அதே எண்களைக் கொண்டுள்ளது. 6740 கூட 8075க்கு கீழே உள்ளது, இதில் 2 எண்களும் அதையே பிரதிபலிக்கின்றன. 8938 9897 இரண்டு வரிசைகளும் 7880க்கு மேலே பிரதிபலிக்கின்றன. மேலும் உற்பத்தி அட்டவணையில் 8075 இன் வரிசையையும் கொண்டுள்ளன. நாளை தொடங்கும் வாரத்திற்கு எங்களிடம் 4219 என்ற புதிய வரிசை அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் குறைந்தபட்சம் 4 நாட்கள் 4219 குறியை விட அதிகமாக இருக்கும். குறைந்தது 2 நாட்கள் 4219 உற்பத்தி இலக்கை விட அதிகமாக இருக்கும். கடந்த வாரம் நவம்பர் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 6 முதல் 30 வரை என் கடைசி இலக்கமான 0 உடன் 4219 சேர்க்கப்பட்டது. ஒட்டுமொத்த வரிசை உற்பத்தி குறியை 2 முறை கடக்கும் என்று கணிக்கப்பட்டது. இந்த வரிசை எதிர்பார்த்ததை விட 4 மடங்கு அதிகமாக 4219 குறியை கடக்கச் செய்தது. மேலும் இது 2 மடங்கு குறைவாகவும் இருந்தது. நாளை தொடங்கும் வாரத்திற்கு எங்களிடம் 4219 என்ற புதிய வரிசை அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் குறைந்தபட்சம் 4 நாட்கள் 4219 குறியை விட அதிகமாக இருக்கும். குறைந்தது 2 நாட்கள் 4219 உற்பத்தி இலக்கை விட அதிகமாக இருக்கும்.